யூஸ் ஆகும். பாரு இந்த ரெசிபிக்கு எவ்வளோ வியூஸ் போயிருக்குல்ல. ஆமாண்டி 12 மில்லியன் வியூஸ் போயிருக்குடி. ட்ரை பண்ணி பார்த்தா நம்ம சேனல்லையும். சரி அதுக்கான திங்ஸ் இல்லை ஒன்று 2 நம்பி வாங்கிட்டு வந்துடலாமா? ஓகே ஓகே போயிட்டு வந்துடலாம். பாய். ஓகே இப்போ வந்து மேகி பீஸா செய்யறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. ஓகே நம்ம எப்படி அந்த வீடியோல மேகி பீஸா பார்த்தோமோ அதே மாதிரி செய்ய போறோம். செஞ்சுட்டு எப்படி வருதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். சமையலா சொதப்பலாம் பார்க்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாயில வந்து தண்ணி ஊற்றிக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிருந்தனால அது நல்லா இதுவாயிடுச்சு, கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு. ஓகே இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது மேகி மசாலாவையும் போட்டு மேகியும் போட்டு அதை ஃபர்ஸ்ட் வேக வச்சு ரெடி பண்ணிடலாம். ஓகே நீ அண்ணே தண்ணி ஊற்றிட்டு மேகி போடணும், மேகி போட்டு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி தான் மேகி போடுவோம். நான் எப்பவுமே மேகி எல்லாம் இப்போ நிறைய பேர் நிறைய மாதிரி செய்கிறாங்க. நீ எப்படி செய்வ? தண்ணி ஊற்றி தான் மேகி போடுவேன். நம்ம செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு மறந்துருச்சு ஆக்சுவலா. மேகிலாம் ஆமா அது ஒரு இது பதிவு பண்ணிக்கோ. நாங்க வந்து மேகி பீஸாலாம் நாங்க மேகியே நிறுத்தி கிட்டத்தட்ட 1 இயரா 1.5 இயர் கிட்ட ஆயிடுச்சு. நாள் ஆயிடுச்சு. மேகி வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வாங்குறது கூட நாங்க வந்து நிப்பாட்டிட்டோம். சரி என்னைக்காவது வந்துட்டு இதுவா இருக்குமே அப்படி சொல்லி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்க வந்துட்டு இது வந்து இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். மித்தபடி நாங்கள் மேகி எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவோம். ஹெல்தி நூடுல்ஸ்லாம் வேற வீட்டில் செய்கிறாங்க. அதனால வந்துட்டு மேகி என்னைக்காவது தான் வாங்கி சாப்பிடலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே அப்படின்னு டாக்டர் பால் கூட சொல்லியிருக்காரு. அப்படியா? ஒன்ஸ் இன் அ வைல் இஸ் ஓகே பட் இட் இஸ் நாட் குட். ஓ சரி சரி ஓகே தண்ணிக்கு வச்சுச்சு மசாலா போட்டலாமா? இப்போ மேகி போட்டு மசாலா போடணுமா, மசாலா போட்டு மேகி போடணும்? மசாலா போட்டு தான் மேகி போடுவேன் நான். ஏன்னா மேகி போட்டு அது மேலே போட்டால் அது மேலே கெட்டிக்கிட்டே நின்றோம். அதனால மசாலா போட்டு தண்ணியில் அது கரைஞ்சதுக்கு அப்புறமா மேகியை வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணி நான் போடுவேன். ஏன்னா எனக்கு அதான் பிடிக்கும். ஓகே ஐ திங்க் நீ சொல்ற இது கரெக்டா? தப்பு தப்பா? ஏன்னா இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் மசாலா போட்டு மேகி போடுவேன்னு சொன்னால, அது வந்து கட்டி கட்டியா நிற்கும் சொல்ற. ஆனா அது உண்மையான காரணம் இல்லை. அது அந்த தண்ணியோட அந்த மசாலா கொஞ்சம் கொதிச்சு அது பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறம் தான் மேகி போடணும். ஏதோ ஒண்ணு எனக்கு தெரிஞ்சது இதான். மேகி மேல போட்டாக்கா அது அங்கங்க போய் நின்றுக்கும், அது கரைய ரொம்ப லேட் ஆகும். இதுனா இப்படியே தண்ணியில கரைஞ்சிடும், அதுக்கப்புறம் நம்ம மேகி போட்டாக்கா நல்லா. இல்லை நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம், அது யாரும் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஜென்ரலாவே நம்ம இப்போ குழம்புலாம் செய்யறோம்னா அந்த பச்சை வாசனை போச்சுட்டு தான் அடுத்த இது பண்றோம். அது மாதிரிதான். ஓ அப்படி வரா. சரி ஓகே எப்படியாவது போட்டுக்கங்க. மேகி நல்லா வந்தா சரி. இன்னும் ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் எப்படி செய்வேன்னா கடாயில தண்ணி ஊற்றி மேகி போட்டு மசாலா போட்டு அடுப்புல வச்சிருவேன். சோம்பேறி சிக்கன் மாதிரி. அதான் அதுக்கப்புறம் அது கொதிச்சு அப்படியே வரும், ரெடி ஆகி வந்தோம். அந்த மாதிரி தான் நான் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் கொதிக்கிற வரையெல்லாம் வெயிட் கூட பண்றேன் நான். சோம்பேறி சிக்கன் ஒன்று இருக்கு. ஆனா எல்லா டிஷ்ஷும் எப்படி சோம்பேறித்தனமா செய்யுதுன்னா தான் கத்துக்கணும். சீரியஸா சொல்லலாம், அந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோதான். ஓகே மேகி வந்து பாயில் ஆயிட்டு இருக்கு. அது நல்லா வந்துட்டு வெந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸ்மெல் எல்லாம் அப்படியே டெம்ப்டிங்காக வருது. ஆனா மேகி 2 மினிட்ஸ்ல என்னைக்குமே அது குக் ஆனது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஆனா 2 மினிட்ஸ் சொல்றாங்க. அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. இன்ஷால்லா அந்த மேகி இதெல்லாம் வந்துட்டு எப்படி வீட்டில் செய்யறதுன்னு ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். கொஞ்சமா ட்ரை பண்ணலாம். ஆமாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக எங்கள் சமையல் சொதப்பெல்லாம் வந்தாலுமே இதை நாங்கள் எப்படியே சாப்பிட்ருவோம், ஃபுட் வேஸ்ட் பண்ணவே மாட்டோம். ஆமாம் அது இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு ஏதாவது ஒரு இது சொதப்பல் நல்லா கீழே போடுங்களா, எங்களை வந்து கமெண்ட்ல திட்டக்கூடாது. மேக்ஸிமம் அது சொதப்பெல்லாம் வராது. சொதப்பெல்லாம் வந்ததுன்னா என்னென்ன ஆகும்னா உப்பு கம்மியா இருக்கும், காரம் ஜாஸ்தியா இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி அதுக்கு ஒன்று என்ன பண்ணலாமோ அதை பண்ணி நாங்கள் வந்து இது பண்ணிடுவோம். அதுவும் இல்லாமல் அந்த வீடியோ எப்படி வந்துச்சுன்றதை நாங்கள் வீடியோலேயும் சொல்லிடுவோம். நீங்கள் வந்து இப்படி பண்ணி பாருங்க அப்படி பண்ணி பாருங்க
அப்படின்னு சொல்லிடணும்ல. ஸோ எங்க சேனலை பார்த்து அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா நீங்க வந்து தாராளமா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆமா, எங்க சேனலோட மெயின் மோட்டிவே தான். ஒரு யூடியூப்ல நிறைய சமைக்கிறாங்க, அது எப்படி வருதுன்றத செஞ்சு அது ஓகேவா நீங்க செய்யலாமான்னு சொல்றதுதான் எங்களோட மோட்டிவ். ஆமா, எங்களுடைய கான்செப்ட் எப்படி வேணா சொல்லலாம். இப்போ இது நாங்க ஒரு இதுல பார்த்துருக்கோம், அது பயங்கரமான வியூஸ் போயிருக்கு. சரி அப்படி என்னடா அது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நமக்கும் வருதா அப்படின்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த டிஷ்ஷை நாங்கள் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கோம். எஸ். இன்னும் நீங்க எனக்கு நிறைய சப்போர்ட் தர நாங்க வந்து இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். இன்னும் ஆழமா நாங்க இதெல்லாம் குதிப்போம், இறங்கி வேலை செய்வோம். ஓகே, நல்லா வெந்து வந்துடுச்சு. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா இதோட கலந்து விட்டுடணும் மேகியோட. ஏன்னா இது வந்து நல்ல ஒரு மிக்சிங் கண்டென்ட் உள்ளது, நல்லா சேர்ந்துடும். பார்த்தீங்களா, கார்ன்ஃப்ளவர் மாவு போட்ட உடனே தண்ணி வந்துட்டு அப்படியே வத்தி போயிடுச்சு. ஸ்டார்டிங்லேயே நீ போட்டுக்கலாம்ல, அப்போ மேகி வேகத்துக்கு தண்ணி வேணாமா? ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணவா? பால் மாதிரி வந்துருச்சு உருண்டையா. ஆஃப் பண்ணிடு. ஓகே, கரெக்டான மேகி பீட்சாக்கான கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்து பால் கன்சிஸ்டன்சி அப்படியே உருண்டு வந்துடணும். அது அப்படியே நம்மளோட கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பை என்ன பண்ண போறோம்னா மேகி ரெடி ஆச்சு. இப்போ அதை பீட்சா வாக்க போறோம். தோசைக்கல், ஒரு தவா, தோசைக்கல்லோ தவா ஏதாவது ஒரு நல்ல ஃப்ளாட்டா இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்க, ஒரு கடாய் எடுத்துக்கோமா. அது வந்து ஹீட் ஆகும் முன்னாடியே நம்ம வந்து அதில் மேகி போட்டு நல்லா பரப்பிடலாம். பிகாஸ் ஹீட் ஆயிடுச்சுன்னா அது எல்லாமே அப்படியே ஒட்டிக்கும். அப்போ பரப்பிடலாமா? ஓகே, சரி. இப்போ அது ஹீட் ஆயிடுச்சு, சீக்கிரம் பண்ணு. ஸ்லோ பண்ண எடுப்பேன். இந்த மாதிரி இது இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணா போதுமா? பண்ணாலே போதும். மினி சைஸ் பீட்சா மாதிரி ரெகுலர்ல வாங்குவோம்ல. ஓகே ஓகே, நல்லா இப்போ ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு தோசை தவால. அது வந்து நல்லா வந்து உருவலாக ஆகணும். அப்போ வந்து நம்ம வந்து திருப்பி போட்டுடணும் இந்த பீட்சா. நல்லா நம்மளுக்கு தேவைப்பட்ட சைஸில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஓகே, ஒரு 5 minutes பக்கம் ஆயிடுச்சு. 5 minutes இருக்கும்ல? 5 to 7, அது கொஞ்சம் மேலேயே இருக்கும். 5 to 7 minutes பக்கம் இருக்கும். நல்லா வந்துட்டு தவால பார்த்தீங்கன்னா இப்படி இது பண்ணா ஷேக் பண்ணா நல்லா ஆடுது. அதுலேயே தெரிஞ்சு இது வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு தான் நீங்கள் பண்ண எல்லாம் தீஞ்சிடும் சீக்கிரம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் நல்லா ஷேக் ஆகுது. அடியில் வந்துட்டு திருப்பி போடலாம். வாவ், நல்லா கோல்டன் ப்ரௌன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இது அடியில் வந்துட்டு முருவிட்டு தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ், வெஜ்ஜிஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான எதை வேணால் போட்டுக்கலாம். குடமிளகா எதை வேணான்னா எல்லாத்தையும் போட்டாதீங்க. கேரட் பீன்ஸ்லாம், குடமிளகா, தக்காளி, பெல் பெப்பர்ஸ், இந்த மாதிரி ஆலிவ்ஸு, சிக்கனு, பன்னீர், இந்த மாதிரி டாப்பிங்ஸ், பீட்சா டாப்பிங்ஸ் என்ன வேணால் நம்ம போட்டுக்கலாம். நாங்கள் வந்து இன்னைக்கு ஆனியன் அண்ட் டொமேட்டோ தான் எடுத்துருக்கோம். ஓகே, டொமேட்டோ பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் விதை இல்லாமல் எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டுச்சா. இப்போ நம்ம இதில் வந்து சீஸை நல்லா கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே,
தெரியல சொல்லவே இல்லை. சீஸை வந்து நான் அள்ளி போடுறேன், பிகாஸ் சீஸ் நிறையா இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன நீ? இப்போ வந்து நம்ம சீஸை நல்லா கிரேட் பண்ணி போட்டாச்சா, இதுக்கு மேலே வந்துட்டு லைட்டாக ஆரிகானோ மட்டும் தூவி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த பீட்சாவோட எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்காக அந்த ஆரிகானோ சில்லி ஃப்ளேக்ஸ் மஸ்ட். இது அந்த ரெசிபியில் வந்துட்டு டீட்டெயிலாக என்னென்ன போட்டாங்கன்னு எங்களுக்கு சொல்லலை. ஸோ நாங்களும் எங்களுடைய க்ரியேட்டிவ் மைண்டை வந்து யோசிச்சு கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து மேலே இப்போ மூடி வைக்கணும், பிகாஸ் சீஸ் வந்து இதுவாகும், மெல்ட் ஆகும் இல்லையா, அதனால மேலே ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாமா? ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. எப்படி கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்க மூடி? அது எல்லாம் ஒரு மனக்கணக்கு தான். அனுபவம் பேசு. ஓகே, இப்போ வந்து மூடி வச்சிருக்கோம் இல்லையா, இப்போ உள்ள வந்து சீஸ் மெல்ட் ஆகிட்டு இருக்கோம். ஒரு 2 minutes பக்கம் நம்ம வெயிட் பண்ணாலே போதும், ஏன்னா சீஸ் சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். எஸ். அந்த மேகி இதில் என்ன பெரிய வேலை, அந்த மேகி வந்து நல்லா அது அந்த ஃப்ரை ஆகி வரணும் அடியில். ஆமாம், அந்த அதுதான் இது. இன்னொன்று வந்துட்டு தண்ணி நீங்கள் பார்த்து கரெக்டாக ஊற்றுறதுலேயே இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ரொம்ப குழஞ்சிட்டாங்க, ரொம்ப குழஞ்சிட்டாலோ இல்லை ரொம்ப ட்ரை ஆகிட்டாலோ இது கரெக்டாக ஊற்றிட்டீங்க, ஒரு மேகி பேக்கெட்டோ கரெக்டாக ஊற்றிட்டிங்கன்னா அந்த எக்ஸஸ் வாட்டர் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். ஒரு மேகி பேக்கெட்டுக்கான அளவு ஏதாவது உனக்கு தெரியுமா? தெரியாது, நம்ம கணக்கு தான் அதுவும். நார்மல் கிளாஸ் அளவு 2 கிளாஸ் கரெக்டாக இருக்கும். அந்த மேகிக்கு கொஞ்சம் மேலே தண்ணி ஊற்றிக்கணும், அப்படிதானே? தெரியாது, இல்ல நீ எல்லாமே அப்படியே சூப்பரா பண்றீங்க, அதை கேட்டேன். சரி, எல்லாம் ஒரு மனக்கணக்கு தான். ஓகே, இப்போ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்தலாமா? ஓகே, வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் உள்ள எப்படி இருக்குன்னு. ஓப்பன் பண்ண. வாவ், வேற லெவலில் வந்திருக்கு. சூப்பர். இந்த அளவு மெல்ட் ஆனா போதுமா? போதும். இந்த ஸ்டேஜ் மெல்ட் ஆனாலே போதும். நம்ம இந்த கொஞ்சம் ஆரிகானோ மட்டும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு தேவைன்னா சில்லி ஃப்ளாக்ஸும் போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளாக்ஸும் போட்டுக்கலாம். ஆரிகானோ போட்டாச்சு, சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டாச்சு. இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சாஸ் ஊற்றி யம்மியாக சாப்பிடலாம். ஓகே, இப்போ முடிஞ்சிச்சா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ சாஸ் போட்டுடலாமா? எஸ். எதாவது சொல்லணுமா? எதாவது சொல்லுவது மாதிரி இருக்கு? இல்லை, இல்லையா? சாஸ் போட்டுட்டு சாப்பிட வேண்டியதான் வேலையா? எப்போ பாரு சோறு சோறு சோறு. ஓகே, ஸோ எங்களுடைய மேகி பீஸா பாருங்க. இப்போ கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தலாமா? ஓகே, எல்லாரும் வாங்க. ஏன் இப்படி சந்திரமுகி மாதிரி கூப்பிடுற? கூப்பிடு. ஓகேயா? கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்துருவோம். ஓகே, நன்னி உனக்கு தான் நீ தான் சாப்பிடணும். எதுவுமே இல்லாததான் சூப்பர் ஈஸியா இருக்கு பாருங்க. ஆடு சாப்பிட்டா நீ சாப்பிட்றீ சிறுதா அதனால பசங்க ஃபஸ்ட்டு. ஓகே, பீட்சாவோட டேஸ்ட் வருது, அந்த ஸ்மெல் எல்லாமே. ஓகே, நல்லா இருக்கு. 10/9 தரலாம் அதுக்கு. ஓகே, இப்போ நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கொஞ்சம் ஓகேஷாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, என்னன்னு தெரியல எனக்கு. ஓகே, அந்த டேஸ்ட் இஸ் ரியலி சோ 10/9 எவ்வளோ நீ தர? 10/9 தரேன் நானும். 10/9 இட்ஸ் ஓகே. ட்ரை பண்ணி ஒன்ஸ் சாப்பிட்டு பார்க்கலாம், 1 or twice. ஆஹா ஓஹோன்னு இல்லை, நல்லா இருக்கு, அவ்வளோதான் இருக்கு. ஓகே, இது சமையலாம் சொதப்பலாம் நீ? சமையல் தான், சமையல. ஓகே, அதாவது நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கு, அதனால சமையல்னு சொல்லிக்கலாம். ஓகே
ஓகே, உங்களுக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்னென்ன டிஷ் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு எங்களுக்கு சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆமாம். வேறு எதுவும் எல்லாமே கவி சொல்லிட்டா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய். பாய்.